மாநிலத்தில் முதலமைச்சர் பைரன் சிங் தலைமையிலான பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மாநிலத்தின் பெரும்பான்மை சமூகமான மெய்தி சமூகத்தினர் தங்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்து சலுகைகள் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இதற்கு பழங்குடியின மக்களான குக்கி மற்றும் நாகா மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து கடந்த மே மாதம் 3ஆம் தேதி ஒருங்கிணைந்த பழங்குடியின மாணவர் அமைப்பு அந்த மாநிலத்தில் பேரணி நடத்தினர். இந்த பேரணி சற்றும் எதிர்பாராத விதமாக வன்முறை வெடித்தது. தொடர்ந்து நீட்டித்த வன்முறையில் ஒரு பகுதியாக பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அது குறித்தான வீடியோவாக வெளியான செய்தி உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. குறிப்பாக இந்த வன்முறையில் ஏறத்தாழ 175 பேர் உயிரிழந்ததாகவும் பல்லாயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்ததாகவும் தகவல் வெளியாகியது. மேலும் வன்முறை தொடர்ந்ததால் இறந்தவர்களின் உடல்களை தராமல் அரசே வைத்திருந்த நிலையில் வன்முறையில் உயிரிழந்த குக்கி சமூகத்தைச் சேர்ந்த 87 பேரின் உடல்கள் 8 மாதங்களுக்கு பிறகு சூரன்சன்பூரில் உள்ள செக்கனில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதில் பிறந்து ஒரே மாதமான பச்சில குழந்தை ஒன்று அடக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஒரே இடத்தில் மொத்தமாக 87 பேரின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி தற்போது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.